என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் அருமையா இருக்கேன். நாம இன்னைக்கு சமைக்க போறது என்னன்னா சுவையான சிக்கன் பிரியாணி. வீட்டில் ரொம்ப டேஸ்டா எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஒரு கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு கிண்ண அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன், உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மேக்னேட் பண்ணி வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எதுக்காக நம்ம தயிர் சேர்க்குறோன்னா அப்போ தான் சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பிரியாணிக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். 4 பட்டை, பூவு, 3 ஏலக்காய், கிராம்பு சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். அதோட 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணுன்றவங்க ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச மசாலா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரெண்டு பட்டை, பூவு, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் தேவையான அளவு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், இது நல்லா வதங்கணுன்றதுக்காக. இந்த பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நம்ம தம்மு தான் போட போகிறோம். தம்மெல்லாம் எப்படி போடுறத வீடியோ பாருங்கள், நல்லா தெரியும். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சா நம்ம பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது நீங்கள் வதக்கும் போது கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க அடுப்பை. தக்காளி பழம் ஒரு 4 தக்காளி பழம் மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா மசிச்சு போடுங்க, அப்போதான் வதங்கும் டக்குன்னு. இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துடலாம். சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். நல்லா இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி சிக்கனை நம்ம நல்லா கிண்டிக்கணும். பாருங்க, நான் எப்படி கிண்டுறேன்னு இதே போல கிண்டுவேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை இப்பயே சேர்த்துடணும். இப்பயே சேர்த்தாதான் அந்த கறியில சிக்கன்ல வந்து அந்த உப்பு வந்து பிடிக்கும். உப்பு மசாலா எல்லாமே இறங்கி இருக்கும். பாருங்க,
தண்ணியும் ஊற்றலை, சிக்கனில் உள்ள தண்ணியே இறங்கி வெந்துட்டுருக்கு சிக்கன். மூடி வச்சிடலாம், சிக்கன் வேகட்டும். கொத்தமல்லியிலேருந்து பாதி அளவு புதினாவும் சேர்த்துக்கலாம். இதில் கிண்டி விட்டாச்சு, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, இது கண்டிப்பா சூப்பரா இருக்கும் இந்த பிரியாணி. வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எனக்கு இந்த சட்டி வந்து பிரியாணி பண்ணுறது, தம் வைக்கிறதுக்கு அவ்வளோ கரெக்டாக வராது. ஸோ பார்க்கலாம், எப்படி தண்ணி ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றுறேன். பாருங்கள், இதில் ஃபுல்லாக இருக்கே. நான் இப்போ ரைஸ் போட்டேன்னா கண்டிப்பாக அது மேலே வரும். ஸோ நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக இதை காமிச்சிட்டு அப்புறமா மாற்றிக்கிறேன். கொதிச்சிருச்சு நல்லா தண்ணி. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 20 இல்லைன்னா 1/2 hour ஊற வைங்க. அரிசி வீட்டில் இருக்கிற ரைஸ்லேயே தான் நான் பண்ணியிருக்கேன். சேர்த்துடலாம். பாத்திரத்தை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு அது பத்தாது. எலுமிச்சை சாறு ஊற்றியாச்சுங்க. கரெக்டாக பிரியாணி மேலே வரைக்கும் இருக்குது. எனக்கு ஒரு 1/4 தான் கூட வரும். ஸோ கரெக்டாக ஒரு இந்த சட்டி எனக்கு தம் போட்டு வச்சுட்டேன். அதாவது ரைஸ் வந்து ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் தான் தம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் தம் போட்டால் போதும். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அரிசி நல்லா உதிரியா இருக்கு பாருங்க. சிக்கனும் நல்லா வந்துருச்சு. சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்க. சுவையான சிக்கன் பிரியாணி நீங்களும் இனிமே செய்யலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், இதை யூஸ் பண்ணி செய்யுங்க. இன்னும் என்னென்ன வெரைட்டிஸ் வேணுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பிரியாணி செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.